ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி விலாக் வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே மார்னிங்லேருந்து தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி பையனுக்கு ஸ்கூல் லீவுங்கிறனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் வந்து டேயே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்ச நாளாகவே வெயிலே உடம்புல படாத மாதிரியே இருந்தது. ஸோ வெயிலை பார்த்த உடனே அவ்வளோ ஜாலியாக எல்லாருமே மாடிக்கு வந்துட்டோம். ஒரு 1/2 hour போல் நல்லா வாக்கிங்லாம் போயிட்டு கீழே வந்தோம். கீழே வர வழியில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க இந்த மாதிரி புதுசாக ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. வாசனை வேறு கமகமன் வந்துட்டு இருந்துச்சு. இங்கே வந்துட்டு மார்னிங் டிஃபனும் வடையும் போடுறாங்க, ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் மட்டும் போடுறாங்க. நான் போன டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னிலாம் காலியாகிடுச்சு. ஸோ தக்காளி சட்னி மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. பட் அதுவே நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. ஒரு வடை வந்து பார்த்திங்கன்னா 10 rupees. வெங்காயம் வந்து அடிக்கடி காலி ஆயிடுதுங்க. ஸோ இந்த தடவை வந்து ஒரு 2 கிலோ வெங்காயம் போல் வாங்கி வச்சுட்டேன். இது கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டு இருந்தனால பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாமே ஈரமாக தான் இருந்தது. இதோடையே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பூச்சி புழுலாம் வந்து வச்சிரும். ஸோ வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுந்தங்களி வந்து பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து உளுந்தங்களியோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் தப்பாயிருச்சு. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்டாக ட்ரை பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கூடயே வந்துட்டு உப்மா வந்து பண்ணியிருந்தேன். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் இந்த கலர்ஃபுல் வெஜிடபிள் பிரியாணி வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இதை பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த ரெசிபி ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ அதையே வந்து லஞ்சுக்கு பண்ணிடலாமேன்னு சொல்லி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இது பண்ணுறதுக்கு 1.5 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசியை வந்து எடுத்துகிட்டு நல்லா கழுவி தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கோங்க. இந்த பிரியாணி மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஓன் ஸ்டைல் பிரியாணி தான். மெத்தட் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசிக்கு நான் அந்த பிளேட்டில் காட்டியிருக்க அளவுக்கு மசாலா வந்து எடுத்துக்கணும். இதோட அளவுகள்லாம் வந்துட்டு நான் சைடில் ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜாதிக்காய். இது வந்து ஒரு சின்ன துண்டு வந்து இந்த பிரியாணியில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல வாசமாக இருக்கும். இந்த எல்லா ஹோல் ஸ்பைசஸுமே வந்துட்டு நல்ல ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துக்க வேண்டிய பொருளில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5-6 பல் தேங்காயை நல்லா மிக்சியில் அரைச்சி தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து மெஷரிங் கப்புக்கு 1 கப் அளவு இருக்கும். இந்த பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக வர்றதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் தான். பீட்ரூட்டை வந்துட்டு நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கணும். இல்லைனா பிரியாணி வந்து ரொம்ப ரெட்டிஷ் கலரில் வந்துடும். இப்போ இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு 3 லிட்டர் குக்கர் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக சூடான உடனே இந்த மசாலா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலா பவுடர் ஆட் பண்ணும் போது அடுப்பு சிம்லே தான் இருக்கணும். ஏன்னா அது டக்குன்னு வந்து கரிஞ்சிரும். அதை ஆட் பண்ண உடனே லைட்டாக வதக்கிட்டு வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 2 பெரிய தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா மேஷ் ஆயிரும். தக்காளி வந்து ஃபாஸ்ட்டாக வதங்குறதுக்காக இந்த பிரியாணிக்கு தேவையான கல் உப்பு நான் அப்பயே ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும், தக்காளியும் மேஷ் ஆகிருக்கும். இது கூடயே ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் அன்றைக்கி மீல் மேக்கர், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். கூடயே வந்துட்டு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட். இது எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து தண்ணி ஊற்றணும். 1 டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி யூஸ்வலாக வந்து நம்ம வைப்போம் இல்லையா. இன்றைக்கி வந்துட்டு நான் எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்துட்டு தண்ணியும் ஆட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1.5 கப் சீரக சம்பா அரிசிக்கு 2.25 கப் அளவுக்கு தண்ணியும் தேங்காய் பாலும் மிக்ஸ் பண்ணி டோட்டலாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து எந்த எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸுமே வந்து ஆட் பண்ணலை. பட் அந்த பிரியாணி தண்ணியோட கலர் வந்து பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் போல் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான பிரியாணி உதிரியாக வந்து ரெடி ஆயிரும். தேங்காய் பால் வந்து புலாவுக்கு தான் ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் பிரியாணியில் பண்ணுறீங்களேன்னு சொல்லி கேட்பீங்க. பட் நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோட ஓன் மெத்தட் தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷாக வந்து பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் 65 தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து ரொம்ப ஈஸிங்க, 2 நிமிஷத்தில் வந்து பண்ணிடலாம். மீல் மேக்கரை வந்து நல்லா தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம். இது வந்து நல்ல ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் வந்து இருக்கும். இது கூடயே வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது உடனே கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாம். எல்லா ஒர்க்கையுமே ஒரு 11 o'clock போல் முடிச்சுட்டு கிச்சனுக்கு ஒரு மினி பாய் சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா கால் வைக்க கூட இடம் இல்லாத அளவுக்கு டாய்ஸ் எல்லாம் விதைச்சி வச்சுருந்தான். கிச்சனில் வந்து எந்த பொருளாச்சும் காணாமல் போயிடுச்சு அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து அவனோட விளையாட்டு ஜாமான்லாம் வந்து பார்ப்பேன். ஸோ எல்லா டப்பாக்குள்ளேயும் ஒவ்வொரு கார் வந்து இருந்தது. நானும் இவ்வளோ நேரம் கிச்சனுக்குள்ளேயே தான் இருந்தேன். இதெல்லாம் எப்போ எடுத்தானே எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு ஆர்வமாக சமைச்சிட்டு இருந்தேன் போல இருக்கு. கொஞ்ச நேரம் பையன் கூட வந்து எல்லா டாய்ஸையும் வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன். அண்ட் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து டெலிவரி ஆயிருந்தது. இப்போ
இப்போ வந்து வின்டர் சீசன் தானே ஒரு 2 மாதத்துக்கு. ஸோ பையனுக்கு வந்து ஸ்வெட்டர் வந்து வாங்கியிருந்தேன். பழைய ஸ்வெட்டர் எல்லாமே வந்து சின்னதாகிடுச்சு. அண்ட் இந்த ஸ்வெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கூடயே வந்து ஹூடும் வந்து அட்டாச் ஆகிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 ருபீஸ் தான். மெட்டீரியல் வந்து செம்ம சூப்பராக இருந்தது. இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா பையன்தான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டான். ஸோ அவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதே டைமில் அதை போட்டுட்டு அவன் கலட்டவே இல்லை. சரி என்னமோ பண்ணடான்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். கிச்சனுக்கு நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லி நினச்சிட்டே இருந்த ஒரு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் தான் வந்து இன்றைக்கி டெலிவரி ஆயிருந்துச்சு. இது கூடயே இந்த ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருக்கேன். எனக்கும் இது வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. இது ஈச் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 99 ருபீஸ். இது எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்கிறது எனக்கு தெரியல. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்கியிருக்கேன். பிளாஸ்டிக்கோட குவாலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இல்லை. பட் 99 ருபீஸ்க்கு இது ஓகே அப்படின்னு தான் இருந்தது. இந்த பாக்ஸில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் ட்ரே மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து நம்ம கீழே வச்சு நம்ம அதுக்கு மேலே வந்துட்டு காய்கறிகள்லாம் வந்து வைக்கிறப்போ காய்கறிகளில் ஈரம் படும் போது அந்த ஈரம் வந்து அப்படியே கீழே வந்து செட்டில் ஆயிடுது, காய்கறி மேலே படுறதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரிவ்யூஸும் வந்து நல்லா போட்டிருந்தாங்க. நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு 1 வீக் கழிச்சு உங்களுக்கு ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுறேன். பையனுக்கு வந்து ஒரே ஆர்வம், இந்த பாக்ஸையும் நம்ம எப்படியாச்சும் விளையாடுறதுக்கு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று அவனுக்கு, ஒன்று எனக்கு, ஒன்று டேடிக்குன்னு சொல்லி பங்கு போட்டுட்டு இருந்தான். எப்படியோ அதை அவன்கிட்ட இருந்து காப்பாற்றி வாங்கிட்டு எல்லாத்தையுமே க்ளீனாக வாஷ் பண்ணி வெயில் வேறு அடிக்குது இல்லையா, ஸோ காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு 15 நிமிஷத்துல எல்லா பாக்ஸுமே வந்து சூப்பராக வந்து ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஒயிட் ட்ரேலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து இந்த பாக்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் வந்து அடைக்க முடியுது. நான் வச்சுருந்தேன் அந்த பிங்க் கலர் பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி வந்து வடிஞ்சு நிற்கிது இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இந்த பாக்ஸில் வராதுன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பாக்ஸில் வந்துட்டு ஒரு 10 தக்காளி போல் நல்லா சூப்பராக வைக்க முடியுது. நான் வந்து இப்போது செட் ஆஃப் 3 பாக்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன். ஒருவேளை இது நல்லா இருந்துச்சுன்னா நான் வந்து ஃப்யூச்சரில் வந்துட்டு அடுத்தடுத்த பாக்ஸஸ்லாம் வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஃப்ரிட்ஜ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து ரொம்ப அடைக்கிறது இல்லை, நல்லா பார்க்குறதுக்கே ஒரு நீட்டான லுக்காக இருக்குது. என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம மார்னிங் டைமில் பார்க்கும் போதே நமக்கு வந்து கிளியராக தெரியுது. ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறமா ஈவினிங்லேருந்து தான் விலாக் வந்து திரும்ப கண்டினியூ பண்ணேன். அண்ட் இன்றைக்கி ஈவினிங் வந்து கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது. பையனுக்கு வந்து ஒரு சில திங்ஸ்லாம் வந்துட்டு வாங்கணும், ஸ்கூல் ரிலேட்டடாக தான். ஈவினிங் பூஜை முடிச்சுட்டு டீயும் போட்டு குடிச்சிட்டு வெளியே கிளம்பிட்டோம். நிறைய பேர் வந்து டீ ஏன் கலராகவே இல்லைன்னு சொல்லி கேட்குறீங்க. நான் வந்துட்டு 1 லிட்டர் பாலுக்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு தாங்க டீ தூளே வந்து போடுவேன். டீ தூளும் சரி காஃபி பவுடரும் சரி ரொம்பவே கம்மியான அளவில் தான் ஆட் பண்ணிக்குவோம். அப்படி இருந்தால் தான் வந்து எங்களுக்கு குடிக்கிறது பிடிக்கும். ஃபைனலாக டீ குடிச்சு முடிச்சுட்டு வெளியே கிளம்பியாச்சு. பையனுக்கு வந்து ஸ்கூலில் ஒரு காம்படிஷன், ஸோ அதுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்திருந்தோம். கோயிலுக்கு மொத்தமாக ஒரு சில பொருட்கள்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதுக்காக மார்க்கெட்டுக்கு தான் வந்திருந்தோம் இன்றைக்கி. அந்த கடையில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இவ்வளோ தூரம் வெளியே வந்துட்டு ஏதாச்சும் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? ஸோ போனியாக வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் சூப் தான் வந்து குடித்தேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க, நல்ல காரசாரமாக 15 ரூபாய்க்கு அவ்வளோ சூப் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் சோளா பூரி வந்து சாப்பிட்டாங்க. நான் வந்து சில்லி பரோட்டா தான் வந்து சாப்பிட்டேன். பையனுக்கு வந்து தோசை வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு ஆசையாக நேம் சொல்கிறீங்க. பட் எல்லாரோட நேமையும் வந்து ஷார்ட்ஸில் சொல்கிறதுக்கு டைம் பற்ற மாட்டேங்குது. ஸோ இதுக்குன்னே தனியாகவே ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எல்லாரோட நேமையும் வந்து நான் கண்டிப்பாக நோட் பண்ணி தான் வச்சிட்ருக்கேன். இந்த எல்லா ஃப்ரூட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 148 ருபீஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வாங்கினது தான். நம்ம சேனலில் வந்து 90K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி சப்போர்ட் நீங்கள் எப்போயுமே கொடுத்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி vlogs உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.